நண்பர்களே, இந்த 12 விலங்கு கேள்வியில் 10க்கு மேல் சரியாக பதில் சொன்னா நீங்க உண்மையான அனிமல் எக்ஸ்பர்ட். உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு எது? ஏ யானை, பி நீலத்திமிங்கலம், சி சுறா, டி காண்டாமிருகம். கரெக்ட் ஆன்சர் பி நீலத்திமிங்கலம். நீலத்திமிங்கலத்தின் நாக்கு மட்டும் ஒரு யானையின் எடைக்கு சமமாக இருக்கும். உடலில் ஆயிரக்கணக்கான முட்களைக் கொண்ட விலங்கு எது? ஏ முயல், பி முள்ளம்பன்றி, சி அணில், டி எலி. கரெக்ட் ஆன்சர் பி முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியின் முட்கள் அதன் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. வாயை திறந்தபடியே நீண்ட நேரம் இருக்கும் விலங்கு எது? ஏ முதலை, பி புலி, சி நரி, டி கரடி. கரெக்ட் ஆன்சர் ஏ முதலை. உடல் வெப்பத்தை குறைக்க முதலை வாயை திறந்து வைத்திருக்கும். மனித குரலைப் போல பேசக்கூடிய பறவை எது? ஏ குருவி, பி கிளி, சி மயில், டி காகம். கரெக்ட் ஆன்சர் பி கிளி. கிளி நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளும். கூட்டமாக வாழும் பறவைகளில் மிகவும் பிரபலமானது எது? ஏ கழுகு, பி பென்குயின், சி ஆந்தை, டி கிளி. கரெக்ட் ஆன்சர் பி பென்குயின். பென்குயின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுடன் காலனிகளாக வாழ்கின்றன. எலும்புகள் இல்லாத மீன் எது? ஏ சுறா, பி தங்கமீன், சி கெண்டை, டி சால்மன். கரெக்ட் ஆன்சர் ஏ சுறா. சுறாவின் உடல் முழுவதும் கேடஜால் ஆனது. மலர்களுக்கு மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் பூச்சி எது? ஏ கொசு, பி தேனீ, சி ஈ, டி எறும்பு. கரெக்ட் ஆன்சர் பி தேனீ. உலக உணவுப் பயிர்களில் பெரும்பாலானவை தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை நம்பியுள்ளன. பக்கவாட்டில் நடக்கும் உயிரினம் எது? ஏ நத்தை, பி நண்டு, சி தவளை, டி மீன். சரியான விடை பி நண்டு. நண்டின் கால்கள் பக்கவாட்டில் நகர்வதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன. நாக்கின் மூலம் மணத்தை உணரும் உயிரினம் எது? ஏ பல்லி, பி பாம்பு, சி முதலை, டி தவளை. கரெக்ட் ஆன்சர் பி பாம்பு. பாம்புகள் நாக்கை வெளியே நீட்டி காற்றில் உள்ள துகள்களை உணர்கின்றன. வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் வாழும் பறவை எது? ஏ காகம், பி அன்னம், சி கிளி, டி கழுகு. கரெக்ட் ஆன்சர் பி அன்னம். அன்னங்கள் பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஜோடியாக இருக்கும்.
தோல் வழியாகவும் சுவாசிக்கக்கூடிய உயிரினம் எது? ஏ பாம்பு, பி தவளை, சி பல்லி, டி ஆமை. கரெக்ட் ஆன்சர் பி தவளை. தவளைகள் நுரையீரலுடன் தோல் வழியாகவும் ஆக்சிஜனை உறிஞ்சுகின்றன. தன் குட்டியை வயிற்றுப்பையில் சுமந்து செல்லும் விலங்கு எது? ஏ ஒட்டகம், பி கங்காரு, சி மான், டி குதிரை. கரெக்ட் ஆன்சர் பி கங்காரு. பிறந்த குட்டி பல மாதங்கள் தாயின் பையிலேயே வளர்கிறது. அருமை. 12 கேள்விகளும் முடிந்து விட்டது. நீங்கள் 12 எடுத்தீர்களா இல்லையா? உங்கள் ஸ்கோரை கமெண்ட் எழுதுங்கள். எந்த கேள்வி சுவாரஸ்யமாக இருந்தது என்பதையும் சொல்லுங்கள். இந்த கியூஸில் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் 12 எடுக்கிறார்களா என்று சேலஞ்சு கொடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அனிமல் கியூஸ், அமேசிங் அனிமல் ஃபேக்ட்ஸ் மற்றும் ஜிகே வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து பார்ட் 3 புதிய விலங்குகள் மற்றும் புதிய கியூஸ் மீண்டும் சந்திப்போம். பை.